ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நேற்று வரலட்சுமி நோன்பு ஆடி மாதம் நேற்றோடு முடிவடைந்தது. அதையெல்லாம் முடித்திருப்பீர்கள் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து ஒரு பொதுவான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். என்னென்னா, எஃப்எம் கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க? ரேடியோ அந்த அப்போல்லாம் இலங்கை வானொலி அப்படின்லாம் வருமே, கேட்கவே காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் நீங்கள்? இப்போவும் எஃப்எம்மில் எவ்வளோ விஷயங்கள், நீங்கள் பைக்கில் போனாலும் சரி இயர்ஃபோனில் கேட்டுட்டு போகலாம், காரில் போனாலும் சரி ரேடியோவை போடுங்க. இந்த டிவி சீரியல் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இல்லை, இந்த ரேடியோவை கேளுங்களேன். அதில் நிறைய விஷயங்கள் ஏதோ புதுமையாக தோணுது நமக்கு. என்னென்னா, அந்த நேரங்களுக்கு தகுந்த மாதிரி காலையில் ஒரு நல்ல மங்களகரமான பாட்டுக்கள், மதியத்தில் அதில் இருக்கிற அத்தனை சேனல்லையும் அதை தான் பண்ணுறாங்க. மதியத்தில் சாப்பாடை பற்றி செய்கிறது கொள்வது, அந்த மாதிரி மத்தியானத்துக்கு மேலே இந்த ஒரு மாதிரி நம்ம டயர்டாக படுப்போம் இல்லையா, அந்த நேரம் கேட்குற பாட்டுக்கள். அதே மாதிரி இரவு போடுவோம் பாருங்கள், ஒரு 10:30 மணிக்கு மேலே பாட்டு. நீங்கள் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஃபோன்லேயே எஃப்எம் இயர்ஃபோனை போட்டுட்டு நீங்கள் கேட்டுட்டு படுக்கலாம். அதில் பாட்டு மட்டும் இல்லைங்க, அமைதியான பாட்டுக்கள் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிற பெண்கள் எல்லாம், அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரில. எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, இப்போ தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வெளியில் போகும்போதெல்லாம் கேட்பேன். வீட்லேயும் அதை நான் கேட்குறேன். அந்த எஃப்எம்மை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா. ஏன்னா எல்லா விஷயங்களும் அதில் சொல்கிறாங்க. நம்ம மனக்குமுறல்களை நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து நிறைய உலக விஷயங்கள் அதில் சொல்கிறாங்க. நம்ம ஒரு நியூஸ் கேட்குற மாதிரி எங்கெங்கே என்னென்ன நடக்குது, ஒரு பாட்டை போடுறாங்க, அந்த பாட்டுக்கு இடையில இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க. நிறைய இருக்குதுங்க. அதை நீங்கள் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொஞ்சம் அந்த எஃப்எம்குள்ளே நுழைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அதை உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நான் நினச்சேன். அதுதான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப் அதை கேளுங்களேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.